அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது CIP2. சிஐபினா என்ன அப்படின்னா கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் 2.0 அப்படின்னு வந்து நியூ சிஸ்டம் இந்த ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் 1.0 பார்த்துருப்பீங்க. இந்த 1.0க்கும் 2.0க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆர்மேன் அப்படின்னா யாரு, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆர்மேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் ஷேரிங், கிரிப்டோ பற்றி நாலேஜ் ஷேரிங் கம்பெனி. இவங்க ஒரு நல்ல ப்ராஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது பேர் பெல்டெக்ஸ். இவங்க மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி எடுத்து கிரிப்டோ ஸ்டாக்கிங் ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா கிரிப்டோ ரிவார்ட்ஸும் நெட்வொர்க்கிங்கும் பண்ணோம்னா அதுக்கான ஸ்டாக்கிங்கான ரிவார்ட்ஸும் கிரிப்டோ நெட்வொர்க்கிங் ரிவார்ட்ஸும் கிடைக்குது. இந்த ரிவார்ட்ஸ் வந்து மாஸ்டர் நோட்ஸ் மூலிமா நம்மளுக்கு கிடைக்குது. இவங்க பெரிய லெவலில் கம்யூனிட்டி பில்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் சக்ஸஸ்க்கும் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. 2014 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 8 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற ஒரே கிரிப்டோ ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னா அது வந்து இந்த ஆர்மேன் தான். ஸோ இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக விட்டுருக்கிற பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் ஸ்டாக்கிங் பிளான், இஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம். இவங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தராங்க அப்படின்னா மாதம் நம்ம ஸ்டாக் பண்ணுற காயினோட ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ 3.5 அப்ராக்சிமேட்டாக இன்ட்ரெஸ்ட் ஆகும், 1.5 பிரின்சிபலாகவும் கொடுத்துட்றாங்க. இது எல்லாமே மந்த்லி பேசிஸில் நம்மளுக்கு பில்டெக்ஸாக ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இந்த இஎஸ் பிளானில் மினிமம் வால்யூமே பார்த்தீங்கன்னா 50,000 காயின், மேக்ஸிமம் 5,00,000 காயின். ஸோ 4 ஸ்லாட்டாக வச்சிருக்காங்க. 50,000 காயினுக்கு 4.75% ரிவார்ட்ஸும், 1,00,000 காயினுக்கு 5% ரிவார்ட்ஸும், 2,00,000 காயினுக்கு 5.25% ரிவார்ட்ஸும், 5,00,000 காயினுக்கு 5.5% ரிவார்ட்ஸும் தராங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இன்னைக்கு பெல்டெக்ஸோட ரேட்டு, இந்த பெல்டெக்ஸ் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் தகுந்த மாறும். இன்னைக்கு ரூ. 7.50 ஒரு பெல்டெக்ஸோட ப்ரைஸ். நான் ஒரு 50,000 பெல்டெக்ஸ் நான் ஸ்டாக் பண்ணும்போது ரூ. 3,75,000 நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். எனக்கு எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா 2,375 பெல்டெக்ஸ் வந்து எனக்கு கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட 60 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1,42,500 பெல்டெக்ஸ் எனக்கு கிடைக்கும். ஆவரேஜ் ப்ரைஸே இந்த 5 வருஷத்தில் பெல்டெக்ஸ் ப்ரைஸ் ரூ. 6 இருக்கும்போது ரூ. 8,55,000 எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1,00,000 காயின் நான் ஸ்டாக் பண்ணும்போது இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூவில் பெல்டெக்ஸ் ப்ரைஸ் ரூ. 7.50. ஸோ 7,50,000 நான் ஸ்டாக் பண்ணுறேன். ஸோ மந்த்லி டோட்டல் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 காயின் எனக்கு கிடைக்குது. 60 மாதம் கிட்டத்தட்ட 3,00,000 காயின் எனக்கு கிடைக்குது. இதே ரூ. 6 ஆவரேஜ் ப்ரைஸ்னா கூட 18,00,000 கிடைக்குது. இந்த மாதிரி ஸ்டாக்கிங் வால்யூம் தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் மாறுது. ஸோ 5,00,000 காயின் நான் பண்ணும்போது 37,50,000 இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மாதம் 27,500 காயின் எனக்கு கிடைக்குது. டோட்டலாக அந்த 5 வருஷத்தில் எனக்கு 16,50,000 காயின் கிடைக்குது. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு கிட்ட என்னோட ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ கேபிட்டலை வந்து எவ்ரி மந்த் நம்மளுக்கு ரிவார்ட்ஸாக கொடுக்கறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 22 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட டோட்டல் ஸ்டாக்கிங் காயின்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வரதெல்லாம் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 6 அப்படின்ற பேசிஸில் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன் பெனிஃபிட்டை. பட் ரூ. 6 மேலே அது ரூ. 8 ரூ. 10 போச்சுன்னா நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ரிவார்ட்ஸ் வரும், எவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட் வரும் அப்படின்ட்டு. இது பேஸ் பண்ணி என்டையர் லைஃப் செட்டில்மெண்ட் பிளான் அப்படின்னு ஒன்று வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சார் என்ன சார் என்டையர் லைஃப் செட்டில்மெண்ட்? இஎஸ்பி சொன்னீங்க, ஓகே. எலைட் ஸ்டாக்கிங் பிளான் சொன்னீங்க, ஒரு இன்வெஸ்ட் பண்ணீங்க, ரிட்டர்ன்ஸ் வரலாம் சொல்லிட்டீங்க, ஓகே. இது எனக்கு புரியலையே அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஸ்லைட் போட்டிருக்கேன். ஸ்டாக்கிங் காயின் வந்து 1,00,000 காயின் பண்ணுறோம். இன்றைக்கி மதிப்பு வந்து 7,50,000 நம்மளுக்கு நல்லா தெரியும், ரூ. 7.50 பேசிஸில். ஸோ எனக்கு இந்த 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 3,00,000 காயினா இந்த கம்பெனி ஆர்மன் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அந்த ரூ. 3,00,000 ஆவரேஜ் ப்ரைஸ் ரூ. 6 எடுத்துக்கிட்டால் கூட ரூ. 18,00,000 எனக்கு கிடைக்கும். நான் போட்ட இது 7,50,000 எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரூ. 10,00,000 எக்ஸ்ட்ராவே எனக்கு கிடைக்கும். இது நார்மல் எலைட் ஸ்டாக்கிங் பிளானில் இருக்கிறது. இதை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னா என்டர் லைஃப் செட்டில்மெண்ட் பிளான் அப்படின்னு நான் மாற்றுறேன். எப்படி சார் இது என்டர்மெண்ட் லைஃப் செட்டில்மெண்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு வந்த ரிவார்ட்ஸ் காயினை 1,50,000 காயினை நான் மாதம் வந்து சேல் பண்ணிடுறேன். ஒரு மாதம் சேல் பண்ணுறேன், ஒரு மாதம் சேல் பண்ணல. ஸோ 5,000 காயின் எவ்ரி மந்த் எனக்கு கிடைக்குது. அந்த 5,000 காயினை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காம்போ அப்படின்ற ஒரு ஸ்டாக்கிங் பிளான் இருக்குது ஆர்மேனில். அதில் நான் ஸ்டாக் பண்ணிடுறேன், ஒரு மாதம் சேல் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது 1,50,000 காயினை நான் சேல் பண்ணும்போது எனக்கு கிட்டத்தட்ட ரூ. 9,00,000 கிடைச்சிதுங்க 5 வருஷத்தில். நான் போட்டது 7,50,000, ஆனால் எனக்கு ரூ. 1,50,000 லாபத்தில் எனக்கு போட்ட அமௌண்ட் எடுத்துறேன். பெல்டெக்ஸோட ஆவரேஜ் ப்ரைஸ் ரூ. 6 அப்படின்னு கன்சிடர் பண்ணாலே. ஸோ பேலன்ஸ் இருக்கிற காயினை நான் காம்போவில் போடும்போது உங்களுக்கு தெரியும் காம்போ பிளான் எப்படின்னா 1,50,000 காயின், 3,00,000 காயினில் 1,50,000 காயின் நான் வித்துட்டேன். பேலன்ஸ் இருக்க 1,50,000 காயினை நான் வந்து காம்போவில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது 75,000 ரெகுலராகவும் 75,000 ஃபிக்ஸ்டாகவும் மாறிடும். ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரெகுலர் பிளானோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா
ரெகுலர் பிளான்ல 3% எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்ரி மந்த்து. அப்போ 2250 காயின் 60 மாதம் எனக்கு வரும். ப்ளஸ் நான் போட்ட என்னோட பிரின்சிபல் அமௌண்ட் ரிட்டர்ன் வரும். இந்த காம்போ பிளான்ல பிரின்சிபல் ரிட்டர்ன் வரதுனால, ஸோ 5 வருஷ பீரியட்ல எனக்கு 2,10,000 காயின் வந்து ரிவார்ட்ஸாக கிடைக்குது. அதை ரூ. 6 அப்படின்னு கால்குலேட் பண்ணால் கூட எனக்கு 12,60,000 கிடைக்குது. ஸோ இன்னொரு சைடு நான் 75,000 காயின் ஃபிக்ஸடில் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதை பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிங்கன்னா இன்ட்டு 4 போட்டால் 3,00,000 காயின் எனக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. அதோட அமௌண்ட் ரூ. 6 அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட 18,00,000 கிடைக்குது. நான் ஒரு 7,50,000 இன்வெஸ்ட் பண்ணுறத நான் இந்த பிளானில் நான் ஸ்டாக் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 40,00,000 4 மடங்கு. ஈவன் ஆவரேஜ் ப்ரைஸ் ரூ. 6 ஏறி ஏறி இறங்குதுன்னு கன்சிடர் பண்ணாலே நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பெட்டர் ஃபேண்டாஸ்டிக் பிளான் வந்து இப்போ ஆர்மேனில் கொடுத்துருக்காங்க. போன அஷூரன்ஸ் ரிட்டர்ன்ஸ் பிளானை தவற விட்டவங்க, சார் நல்ல பிளானாக இருக்குது அதை விட்டுட்டோம் அப்படின்னு தவற விட்டாங்க. தயவுசெய்து இந்த இஎஸ்பி பிளானை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த இஎஸ்பி பிளான் யூஸ் பண்ணுறவங்களோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 100% செட்டில்டுன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க. இதில் உங்களுக்கு எதனா டவுட் என்ன கிளாரிஃபிகேஷன் இருந்தால் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.